அது மட்டுமல்லாமல் திரிலோக்கும் திருவேணியும் பள்ளி இறுதி வரை ஒரே வகுப்பில் சேர்ந்து படித்தவர்கள், வீட்டில் சேர்ந்து விளையாடியவர்கள். +2க்கு பிறகு திரிலோக் மருத்துவ படிப்பில் சேர, திருவேணியும் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தாள். வேலைக்கு போய்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை திருவேணிக்கு இல்லாததால், இன்ஜினியரிங் படிப்பை முடித்ததும் அவள் எங்கும் வேலைக்கு செல்லவில்லை. அந்த அவசியமும் அவளுக்கு ஏற்படவில்லை. தன் வீட்டில் இருக்கும் நேரத்தை காட்டிலும் திரிலோக் வீட்டில்தான் அவள் அதிகம் இருப்பாள். எந்த நேரமும் வியாபாரம் வியாபாரம் என்று இருந்ததால் விநாயகராம் சேத் வீட்டை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இதேபோல் சங்கமித்ராவும் தனது மகளை பற்றி அதிகம் கவலை கொண்டதில்லை. சுஹாசினியுடன் திருவேணி மிகவும் ஒட்டுதலாக இருப்பது அவளுக்கு சந்தோஷத்தையே அளித்தது. எங்கேயாவது கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் சுஹாசினி சங்கமித்ரா இருவரும் சேர்ந்தே போவார்கள். அப்பொழுது திருவேணியை கூட அழைத்து செல்லவும் மறப்பதே இல்லை. ரகுநந்தன், விநாயகராம் சேத் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தாலும் அவரவருக்கு இருக்கும் அலுவலில் இருவருக்கும் அடிக்கடி சந்தித்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டுவது அரிதாகவே இருந்தது. எப்போதாவது விடுமுறையில், பண்டிகை நாட்களில் சந்தித்து பேசிக்கொண்டால் உண்டு. மற்ற நாட்களில் எதிரெதிரே பார்த்து கொள்ள நேர்ந்தாலும் ஒரு புன்னகையோடு சரி, அதிகம் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் திருவேணி மட்டும் காலையில் திரிலோக் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் போதும் மாலையில் வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் தனது பங்களா வாசல் முன் நின்றபடி அவனை பார்த்து ஒரு புன்னகை உதிர்ப்பாள். பதிலுக்கு திரிலோக்கும் புன்னகைப்பான். வீட்டில் திரிலோக் இருக்கும்போது திருவேணி சுஹாசினி முன் கண்டிப்பாக ஆஜராகி விடுவாள். ஆண்டி என்று வளைய வளைய வந்து அவளுக்கு ஒத்தாசையாக இருந்து சின்ன சின்ன வேலைகளை செய்வாள். திருவேணியை பார்த்தால் ரகுநந்தனுக்கு கொள்ள பிரியம். குழந்தையில் இருந்தே தன் மடியில் விழுந்து புரண்டு விளையாடியவள் அல்லவா. இதனால் அவளை தன் மகள் போல் பாவித்து அண்மை பொழிந்தார். திரிலோக்குடன் திருவேணி பேசிக் கொண்டிருந்த போது வீட்டில் இருந்து அழைப்பு வரவே வீட்டுக்கு சிட்டாக பறந்தாள். அருவி போல் கொட்டி தீர்த்த மலையில் நனைந்தபடி வீடு திரும்பியதால் இரவு வெகு நேரம் கழித்துதான் உறங்கவே போனாள் ரக்ஷிதா. இதனால் காலையில் சற்று தாமதமாகவே எழுந்தாள். ஆஸ்பத்திரிக்கு செல்ல போதுமான நேரம் இருந்ததால் வீட்டில் எல்லோரும் குளித்து முடித்த பிறகே குளியல் அறைக்கு குளித்து முடித்து அறைக்கு திரும்பினாள். தன்னை ஒப்பனை செய்து சென்றாள். அறையில் ஹேங்கரில் மாட்டப்பட்டிருந்த அந்த வெள்ளைக்கோட் அவளையே வெறித்து பார்ப்பதை போல் தோன்ற சட்டென்று திரும்பிக் கொண்டாள். வெள்ளைக்கோட்டுக்கு முதுகை காட்டி ஒவ்வொன்றாக உடைகளை மாட்டிவிட்டு மிக எச்சரிக்கையாக மேலாடியை சரி செய்து கொண்டாள். இந்த வெள்ளைக்கோட்டை திரிலோக்கிடம் எப்படி ஒப்படைப்பது யோசித்தாள். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது திரிலோக்கை சந்தித்து கொடுத்துவிட்டு தேங்க்ஸ் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தாள். ஹேங்கரில் தொங்கவிடப்பட்ட வெள்ளைக்கோட்டின் மீது கை வைத்தபோது அங்கே வந்தாள் கோதை நாயகி. நானே நேற்று கேட்கலாம்னு என்று இருந்தேன். வீட்டிலிருந்து கிளம்பும் போது கோட் எதுவும் இல்லாமல் தானே போனாய்? வீடு திரும்பிய போது இந்த வெள்ளைக்கோட்டை அணிந்திருந்தாயே, யார் கூட்டமா இது? மகளிடம் கேட்டாள். டாக்டர் திரிலோக் உடையது என்று சொல்ல வாயெடுத்தாள். ஆனால் சட்டென்று நிறுத்தி கொண்டாள். மலையில் நனைந்தபடி வரும்போது எதிரே நண்பர் ஒருவரை பார்த்தேன். நான் முழுக்க நனைந்திருப்பதை பார்த்ததும் இதை அணிந்து கொள்ளும்படி கொடுத்தார். மறுக்க முடியவில்லை. வாங்கி அணிந்து கொண்டேன். அது தாமா இந்த கோட்டு? பெண்ணின் அருமை தெரிந்தவர் போலிருக்கிறது. குறிப்பறிந்துதான் கொடுத்திருக்கிறார். அம்மாவின் இந்த பாராட்டு ரக்ஷிதாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. இந்த வகையிலாவது அம்மாவின் வாழ்த்து டாக்டர் திரிலோக்கை போய் சேருகிறதே
என்று எண்ணி சந்தோஷம் அடைந்தாள். ரக்ஷிதா, வேறு எதையோ கேட்கலாம் என்று வந்தேன். இந்த கோட்டை பார்த்ததும் கேட்க வந்த விஷயமே மறந்து போச்சு. அது கிடக்கட்டும், ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டியாமா கேட்டாள் கோதை நாயகி. ஆமாமா, இதோ ஒரு நிமிஷம், டிஃபன் ரெடி ஆயிருச்சு, வந்துடுறேன். சமையல் கட்டுக்கு ஓடினாள் கோதை நாயகி. கோட்டை எடுத்து மடித்து சின்ன சுட்கேஸ்குள் திணிக்க ரக்ஷிதா முயன்ற போது கோட் பாக்கெட்டில் இருந்து பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் ஒன்று கீழே விழுந்தது. என்னது அது? கோட் பாக்கெட்டில் இருந்து கீழே விழுகிறதே. குனிந்து எடுத்து பார்த்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். சாட்சாத் அது அவளது புகைப்படமே தான். இந்த புகைப்படம் எப்படி த்ரீலோக்கிடம்? நம்முடைய படத்தை இவர் ஏன் வைத்திருக்க வேண்டும்? காரணம் என்னவாக இருக்கும்? பல வகையில் சிந்தித்தாள். நேரில் கேட்டால் தெரிந்துவிடப் போகிறது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். புகைப்படத்தை பைக்குள் வைத்தாள். த்ரீலோக்கை சந்திக்கும் முடிவோடு ஸ்கூட்டரை எடுத்தாள். கோட்டுக்கு நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன், நீ காரை வேண்டுமானால் எடுத்துக்கோ ஏன் என்றான் நரேன். இல்லனா, நான் ஸ்கூட்டர்லே போய்க்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருவேன், கார் வேண்டாம் என்றாள் ரக்ஷிதா. சிரித்தான் நரேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, இன்னைக்காவது வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட்டியே, அத நினைச்ச சிரிப்பு வந்துச்சு. நீ என்னைக்குதான் என்ன அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? டே நரேன், டே நரேன்னு தானே கூப்பிடுவ. இப்பதான் கொஞ்ச நாளா அண்ணான்னு கூப்பிடுற. ஏன் இந்த திடீர் மாற்றம்னு தெரியலையே? பேச்சை இழுத்தான் நரேன். டே நரேன், அவளை வம்புக்கு இழுக்கலனா உனக்கு மனம் பொறுக்காதே. மகனை அதட்டினாள் கோதை நாயகி. அம்மா தந்த டிஃபனை சாப்பிட்டு முடித்ததும், அம்மா வரேம்மா, அண்ணா வரட்டுமா, கை காட்டியபடியே ஸ்கூட்டரில் கிளம்பினாள் ரக்ஷிதா. த்ரீலோக்கின் ஆஸ்பத்திரியை நெருங்கிய போது செல்போன் அலறியது. எடுத்து பேசினாள். அப்படியா, இதோ உடனே வந்துடுறேன். ஸ்கூட்டரை திருப்பினாள். மாலையில் வேண்டுமானால் த்ரீலோக்கை பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்து தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு விரைந்தாள். அங்கே பிரசவ வேதனையில் ஒரு பெண் துடித்து கொண்டு இருந்தாள். சுகப்பிரசவம் கடினம் என்பதால் சிசரியன் மூலம் பிரசவம் சாத்தியம் என்பதை அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்ததில் தெரிந்து கொண்டாள். ரக்ஷிதாவின் கைப்பட்டதோ இல்லையோ, அந்த பெண் அழகான 2 ஆண் குழந்தைகளுக்கு தாயானாள். ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியில் வந்த ரக்ஷிதாவை அந்த பெண்ணின் கணவரும் பெற்றோரும் சூழ்ந்து கொண்டனர். டாக்டர் கவலை தோய்ந்த முகத்துடன் அவளை பார்த்தனர். இனி எந்த பயமும் இல்லை, உங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள், நீங்க அதிர்ஷ்டக்கார தந்தை தான், போங்க என்று அந்த பெண்ணின் கணவருக்கு வாழ்த்து சொன்னாள் ரக்ஷிதா. தேங்க்யூ டாக்டர் என்று ஆனந்த பொங்க நன்றி சொன்னான் அந்த பெண்ணின் கணவன். நாங்க போய் பார்க்கலாமா என்று அவர்கள் கேட்க, தாயும் குழந்தைகளையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருந்தால் தாராளமாக பார்க்கலாம் என்று ரக்ஷிதா சொன்னதுதான் தாமதம். மொத்த குடும்பமே அந்த பெண் அனுமதிக்கப்பட்ட சக்க சிவந்த வானம் போல இளம் பச்சிலை குழந்தைகளையும் கையில் எடுத்து பார்த்ததில் ஏதோ ஒரு புதிய உலகில் சஞ்சரித்த மகிழ்ச்சியோடு தனது அறைக்கு திரும்பினாள் ரக்ஷிதா. தன்னை பார்க்க காத்திருந்த ஒரு சில பேஷண்ட்களை பார்த்தாள். பிற்பகல் கரைந்து மாலை கொண்டிருந்தது. 4 மணிக்கு நெருங்கி அப்பொழுதுதான் த்ரீலோக் ஞாபகம் வந்தது. அவனுக்கு போன் போட்டாள். டாக்டர், நான் ரக்ஷிதா பேசுறேன், உங்களை நேர்ல வந்து பார்க்கணும், வரலாமா? உங்களுக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருந்தா நாளைக்கு கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம் என்றாள். பேசுவது ரஷிதா என்று தெரிந்ததும் த்ரீலோக்கிற்கு முகமெல்லாம் சந்தோஷ போக்கள் மலர்ந்தன. நோ, எந்த ஒரு முன்கூட்டிய அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க, நான் காத்திருக்கேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ
வித் பிளஷர் என்று பதில் சொன்ன த்ரீலோக் அடுத்த வினாடியே, ரக்ஷிதா, நீங்க என்ன தேடி ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், எனக்கும் வேலை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்பதான் இருந்தேன். ஒன்னு செய்வோமே, நீங்க நேரா அடியார் ரிவர் வியூ ஹோட்டலுக்கு வந்துருங்களேன், அங்கு சந்திப்போமே, இதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்றான். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அங்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் ரக்ஷிதா. அடுத்த அரை மணி நேரத்தில் ரிவர் வியூ ஹோட்டல் வரவேற்பு அறையில் ரக்ஷிதாவுக்காக காத்திருந்தான் த்ரீலோக். ரக்ஷிதாவுக்கு இது போன்ற இடங்களில் தனிமையில் போய் பழக்கமில்லை. கல்லூரி நாட்களில் தோழிகளுடன் மட்டுமே வந்திருக்கிறாள். ஹோட்டல் வரவேற்பு அறையில் நுழைந்தாலோ இல்லையோ, ரக்ஷிதாவை பார்த்து விட்டான் த்ரீலோக். ஹலோ என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தவளுக்கு த்ரீலோக் தன்னை நோக்கி வருவது தெரிந்தது. அவன் தன் அருகே நெருங்கியதும் மெல்லிய குரலில் ஹலோ டாக்டர் என்றாள். த்ரீலோக்கை தனிமையில் சந்திப்பதில் அவளுக்கு சற்று கூச்சமாகவே இருந்தது. இதை குறிப்பாலேயே உணர்ந்து கொண்டான் த்ரீலோக். அந்த கூச்சத்தை போக்கும் விதமாக, இங்கே வருவதில் உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்கவில்லையே என்று கேட்டான். இல்லை என்பதற்கு அடையாளமாக என்று தலையை மட்டும் அசைத்தாள் ரக்ஷிதா. வாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசுவோம். அவன் முன்னே நடக்க பின்தொடர்ந்தாள் ரக்ஷிதா. அதிக பழக்கம் இல்லாத ஓர் ஆண்மகனை அதிலும் தனிமையில் சந்திப்பது ரக்ஷிதாவுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அர்த்தமில்லாமல் உள்ளம் படப்படக்க என்று அடித்து கொண்டது. த்ரீலோக்கிற்கு மட்டும் என்னவாம், தனியாக ஒரு பெண்ணிடம், அதிலும் தேவதை போன்ற அழகியை தனிமையில் சந்திப்பது அவனுக்கும் புதுசு என்பதால் அவனது இதையும் தடக் தடக் என அடித்து கொண்டது. இருந்தாலும் மனதுக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சமாளித்தான். நேற்றைய சந்திப்பு எதிர்பாராமல் நிகழ்ந்தது. ஆனால் இன்றைய சந்திப்பு இருவருமே ஏற்படுத்தி கொண்டது. ஆகவே இருவர் மனசுக்குள்ளும் கம்பளி பூச்சி ஊறுவதை போல் இருந்தது. ரெஸ்டாரண்டில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் போய் அமர்ந்தான் த்ரீலோக். அவனுக்கு நேராக எதிர் இருக்கையில் உட்கார்ந்தாள் ரக்ஷிதா. உயர்ந்த வகுப்பிற்கான ரெஸ்டாரண்ட் அது. இதனால் அதிக கூட்டம் இல்லை. இளம் ஜோடிகள் மட்டும் ஆங்கெங்கே தெரிந்தனர். என்ன சாப்பிட்றீங்க கேட்டான் த்ரீலோக். எனிதிங் இஸ் ஃபைன் என்றாள் ரக்ஷிதா. அப்போ ஸ்வீட்டில் இருந்தே ஆரம்பிப்புமே என்றவன் வேறொரிடம் 2 அல்கஃபீர் அமெரிக்கா ஸ்வீட் கார்ன் என்றான். அடுத்த 2 நிமிடத்தில் 2 அமெரிக்கா ஸ்வீட் கார்ன் வந்தது. ப்ளீஸ் கை காட்டினான் த்ரீலோக். ஸ்வீட்டை ருசித்தாள் ரக்ஷிதா. அவள் ருசிப்பதை ரசித்தான் த்ரீலோக். எதுவுமே தெரியாததை போல் நடித்தாள் ரக்ஷிதா. அங்கே மௌனமாக காதல் நாடகம் ஒன்று அரங்கேறி கொண்டிருந்தது. இரு உள்ளங்களும் அந்தரங்கமாக கைகோர்த்து கொண்டன. அங்கே ஒளிர்ந்த மெல்லிய ஒளியில் இழைந்து வந்த மௌன ராகத்தின் இசை அங்கிருந்த நெஞ்சங்களை சுகமாக தொட்டிலில் இட்டு தாளாட்டியது. த்ரீலோக் ஆர்டர் செய்த உணவுகளுக்கு மறுப்பு சொல்லாமல் சாப்பிட்டாள் ரக்ஷிதா. சாப்பிட்டு முடித்ததும் போவோமா என்று த்ரீலோக் கேட்டபோது தான் எதற்காக த்ரீலோக்கை சந்திக்கும் வந்தோம் என்ற ஞாபகமே வந்தது ரக்ஷிதாவுக்கு. த்ரீலோக் ஏதோ சட்டென்று நினைவுக்கு வந்தவனாக, ரஷிதா, நீங்க என்ன சந்திக்க வந்ததற்கான காரணத்தை கேட்க மறந்துட்டேன். ஐ எம் சாரி. என் உதவி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா? சொல்லுங்கள், செய்கிறேன் என்றான். சாரி, நானும் எதற்காக வந்தேன் என்பதை சொல்ல மறந்துட்டேன் என்று ரஷிதா தன்னுடன் தயாராக கொண்டு வந்த பார்சலை அவனிடம் நீட்டினாள். என்னது என்று கேட்டான் த்ரீலோக். வீட்டில் போய் பிரித்து பாருங்க, புரியும். ஏதாவது மிஸ் ஆயிருக்காதான்னு பாருங்க. ஏன்
இப்போதே பிரித்து பார்க்கிறேனே. நோ நோ, இங்கு பிரித்து பார்ப்பது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. வேண்டாமே ப்ளீஸ் என்று கெஞ்சுவதைப் போல் கேட்டுக்கொண்டாள் ரட்சிதா. ஓகே, உங்க விருப்பப்படியே வீட்டுக்கு சென்று பிரித்து பார்க்கிறேன் எழுந்தான் த்ரீலோக். இருவரும் வெளியில் வந்தனர். வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தனர். ஸ்கூட்டரை எடுத்தாள் ரட்சிதா. அருகிலேயே நின்றான் த்ரீலோக். டாக்டர், எங்கே உங்க பைக்? கொண்டு வரல, அதனால ஆட்டோவிலேயே வந்துட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோவை பிடித்து கிளம்புகிறேன். வேண்டுமென்றே ஒரு பொய்யை சொன்னான் த்ரீலோக். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிவை என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கும் போது ஒரு காதல் கனிவதற்கு ஒரு பொய்யை எடுத்து விடுவதில் தப்பில்லையே. ரஷிதாவிடம் த்ரீலோக் சரியாகவே ரூட்டு போட்டான். அப்ப வாங்களேன், நானே உங்களை போகிற வழியில டிராப் பண்ணிடுறேன். வாங்க, வந்து உட்காருங்க. சற்று முன்னே நகர்ந்து அமர்ந்தவாறு பின் இருக்கையை காட்டினாள் ரட்சிதா. கூடுதல் உடற்கின்பம், கூடுதல் அதனினும் இன்பம் அல்லவா? இதை புரியாதவனா என்ன த்ரீலோக்? இல்ல, நீங்க கிளம்புங்க, பரவாயில்ல. நன்றாகவே நடித்தான். டே முட்டான், நல்ல வாய்ப்பு நழுவ விட்டு விடாதே என்று அவனை அதட்டியது மனம். ரட்சிதா அழைக்கும் போதே சட்டென்று சம்மதித்து ஒட்டி கொண்டாள். எதையோ எதிர்பார்த்துதான் த்ரீலோக் பழகுகிறாரோ என்று அவள் ஒருவேளை நினைத்து விட்டாள். பாலில் பழம் வந்து விழும் நேரம் கை நழுவி விட்டதை போல ஆகிவிடக் கூடாதே. ஆகவே அவளுடன் செல்வதை வேண்டுமென்று தவிர்த்தான் த்ரீலோக். இங்க வேறொரு நண்பரை பார்க்க வேண்டியிருக்கிறது, பரவாயில்ல, தேங்க்ஸ் என்றான். எதுக்கு தேங்க்ஸ்? நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா என்ன? அவனது கண்களை பார்த்தபடியே கேட்டாள் ரட்சிதா. நோ நோ, எஸ், தடுமாறினான் த்ரீலோக். அவன் முகத்தில் நன்றாகவே அசடு வழிந்தது. நல்லா சமாளிக்கிறீங்க, சிரித்தாள் ரட்சிதா. அவள் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் பார்வையை வேறு திசைக்கு ஓட்டினான் த்ரீலோக். நேரம் ஆகுது, வீட்டுல வேற தேட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வரேன். வீட்டுல சொல்லாம தான் என்னை பார்க்க வந்தீங்களா? அப்கோர்ஸ், வீட்டுல இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணுமா என்ன? அப்போ பதில் இல்லை, சிரித்தாள் ரட்சிதா. See you, call you tomorrow. ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தாள் ரட்சிதா. கடைசியாக சிரித்தாலே, அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? குழம்பினான் த்ரீலோக். அந்த சிரிப்பு அவன் கண்ணுக்குள்ளேயே நின்று அவனை என்னமோ செய்தது.